அதான் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இனியா மேடம், சுந்தர டிராவல்ஸ் ராதா மேடம், தம்பிராமி அண்ணா, அவர் சாம்ஸ் அண்ணா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்குது. இன்னொரு காமெடி அண்ணா இருக்கார், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் நல்லாயிருக்கு, இசை நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. இயக்கம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. கலகலன்னு போயிட்டுருக்கு. பக்கந்தாக்கா எதனா ரொம்ப வேதனையோட வந்தால் கூட கலகலப்பாக அந்த வேதனைலாம் மறந்துவிடும். அது மாதிரி இருக்குது. எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் சரி, ஹீரோவும் சரி, எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பெரிய வெற்றியாகும். இந்த டீம் நல்லா நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்கணும். தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நல்லா, ஏன்னா இது மாதிரி கலகலப்பை தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக அவருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் தயாரிப்பாளருக்கு. ஃபேமிலி பார்க்க முடியாது, இளைஞர்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. தியேட்டர் வரவங்க யங்ஸ்டர் யூத் இவங்க தான் வராங்க, இல்லை ஐடி பசங்க வராங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஜாலியாக சிரிச்சிட்டு போகணும் தான் சினிமாவுக்கு வராங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அற்புதமான ஒரு படம் தான். அருண் விஷா நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் இல்லை, அவர் இங்கே இந்த படத்தில் நியூ ஃபேஸாக தெரியுது. நல்லா தெலுங்குலாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஒரு படத்தில் வில்லனாக கூட பண்ணியிருக்காரு. தனுஷ் கூட படம் பண்ணியிருக்காங்க. அதனால் வெள்ளன் கூட இருக்குது. படத்தில் அடல் காமெடி வைக்கிறாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது அவங்கவுங்க ரூல்ஸ்க்காக கொடுக்குற விஷயம். பட் படம் பார்க்க வர யங்ஸ்டருக்கும் லவ்வர்ஸுக்கும் அற்புதமான ஒரு படம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூத் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு மறைக்க முடியாது. ஸோ யூத் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அப்படி பார்க்குறாங்க. இன்ட்ரோல் பிளாக்கு சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா, செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியல. வெள்ளன் கூட இருக்குது. நான் படம் முடிஞ்சிச்சுன்னும் போது ஏசிக்க முடிஞ்சிச்சு அதுங்காட்டின அளவுக்கு தான் இருந்தது. வெள்ளன் கூட இருக்குது சார். தேங்க்யூ. ஆபாச காசுகள் முகர்ச்சிகள் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல மாதிரி டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான் இது. ஆமாம், இப்போ இருக்க இளைஞர்கள் ஏற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா தியேட்டர் தாராளமாக பார்க்கலாம் பிரதர். தப்புன்னு நினச்சா பார்வையில் தான் தப்பு இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் கடந்து வந்தவங்க தான் இன்றைக்கி சினிமாவுக்கு வருவாங்க. லைஃப்பில் ஒவ்வொரு லைஃப்லும் நம்ம வேணால் தனியாக நான் நல்லவன்னு சொல்லிக்கலாம், ஆனால் இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளன் கூட இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்தவரை இல்லை, உலகத்தில் இருக்கிற விஷயம் அது சினிமாக்காக அவங்க பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர இது தப்பு இது சரி நம்ம கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பேசவே முடியாது. எல்லாமே வெள்ளன் கூட இருக்குது படத்தில். அவங்கவுங்க பாட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க்கு நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி அற்புதமாக இருக்குது. வெள்ளன் கூட இருக்கு படம். யூத் பார்க்கலாம், ஓகேங்களா? அவங்களுக்கான படம் தான். யூத்து, லவ்வர்ஸ், ஐடி பீப்புளாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் வருவாங்க. என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குமா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா காமெடி. இன்ட்ரோல் பிரேக்லேருந்து படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹீரோ இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்ததில். நல்லா பண்ணியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்க மாதிரி இருக்குது. அது செகண்ட் பார்ட்டில் பேலன்ஸ் பண்ணிட்டார் டேரக்டர். இன்ட்ரோல் பிரேக்லேருந்து படம் நல்லா இருக்குது. பட் மெயினாக என்னென்னா ஒரு டீனேஜ் லைஃப்பில் என்ன பண்ணால் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பர் பஸ், நல்லா காமெடியாக இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட்டு தான், பட் இருந்தாலும் அது நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பஸ். ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது பஸ், நல்லா இருக்குது, நல்லா காமெடி. 2 சாங் இருக்குது. அதில் ஒரு சாங் கொஞ்சம் டீனேஜ் இருக்க மாதிரி, 2ஆவது சாங் நல்லா காமெடியாக சூப்பராக இருக்குது. நல்லா காமெடியாக, நல்ல கிளாமர், ஃபுல் கிளாமர் வித் காமெடி, நல்ல என்டர்டெயின்மெண்ட். டபுள் மீனிங் தான், ஆனால் டபுள் மீனிங்காக இருக்குது. ஆனால் ரசிக்கிற மாதிரி நல்லா வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளியில் அதை நமக்குள்ளே பேசிக்க முடியாது தான். டபுள் மீனிங் தான், ஆனால் கொஞ்சம் கூட ஒரு சுழிக்காமல் நல்லா இதாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக பிடிக்கும். வருவாங்க பாருங்கள். இந்த படத்தை கொண்டாடுவாங்க பாருங்கள். ஹீரோ பெஸ்ட்டு சூப்பர். ஆனால் இதுக்குள்ளே இப்படி ஒரு காமெடிக்குள்ளே இவ்வளோ அதை என்ன சொல்லுவாங்க, அது காதலிக்க நேரம் இல்லையெல்லாம் படம் இல்லை. அந்த ரேஞ்சுக்கான ஹீரோ பேஸு. ஏன்னா கிளாமர் வித் கிளாமர் காமெடி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ரசித்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ரொம்பவும் ஒரு ஆபாசம்னா ரொம்ப கீழ்த்தரமாக இல்லை. ஓகே, போரே கிடையாதுங்க படம். ஏன்டா டக்குன்னு முடிஞ்சிருக்கு, நல்லா இருக்கும். அதே தான் அவர் சொன்ன மாதிரி தான் படம் இல்லை, படம் அருமையாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு கூட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கவர்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை.
இல்லை எனக்கு பிடிச்சிருக்குங்க, என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நல்ல டைம் பாஸ், நல்ல காமெடி, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்ஷனும் நல்லா இருக்குது. கதைன்னு பெருசாக இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படம் வந்து, சந்தோஷமாக பார்க்கலாம். எங்கேயும் போர் அடிக்காது. இல்லை கொஞ்சம் கூட போர் அடிக்கலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லபடியாக இருந்தது படம். விறுவிறுப்பாக. லவ் ஏதாச்சும் இருக்கா இல்லை காமெடி தானா? இல்லை லவ் ப்ளஸ் நல்லா இருக்குங்க படம், பார்க்கட்டும். பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும். இளைஞர்கள் வந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே விரும்பி பார்ப்பாங்க.